ஒரு குழந்தைய இந்த சொசைட்டியில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதுலேயும் அதே சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறது இந்த சொசைட்டியில் இன்னும் பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு பெண் குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு பையனை வளர்க்குறதும் பொண்ணை வளர்க்குறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அதுலேயும் இந்த பெண் குழந்தையை வளர்க்குறதுன்றது இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருந்து பாதுகாத்து கொஞ்சம் வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை பத்திரமாக வளர்த்து ஆளாக்கி பெருசாக்கி ஒரு நல்லபடியாக அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்றது தான் எல்லா ஒரு பேரண்ட்டுக்கும் இருக்கும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறது ஒரு அப்பாங்க, அம்மா இல்லை. அவர் இந்த மனுஷன் அந்த பெண் குழந்தையை நல்லா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லபடியாக ஒரு கரை சேர்க்கணும், அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த குழந்தைக்கு சில தவறான ஒரு பிரச்சனைகள்லாம் நிறைய உள்ளே அந்த பெண் குழந்தையோட மனசை பாதிக்கப்பட்டு, அதாவது ஹராஸ்மெண்ட் மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சல், மனக்கசப்பு, மனப்பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு மனசால் ரொம்ப அவங்க ஒரு மாதிரி ஜீரோ மாதிரி ஆயிருக்காங்க. இந்த பிரச்சனையால் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க வாழ்கிற வீட்லேயே அந்த பெண் குழந்தை இறந்ததுக்கப்புறமா எனக்கு யார் இருக்காங்க, ஒய்ஃபும் இல்லை குழந்தையும் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே இருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த மனுஷன் அதை நினச்சி இருந்து கடைசியில் அந்த மனுஷனும் இறந்துட்டார் அதே வீட்டில். இப்போ அந்த வீடு அவங்க எப்படிலாம் வாழலாம் நினச்ச அதே வீட்டில் இப்போ அவங்க ஆன்மாவாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீடை தான் யார் என்னன்றதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட சோலோ ஹண்டர் ஸ்பூக்கி கௌதம் தான் போகிறாரு. ஸோ கூட போகும்போது பார்த்திங்கன்னா கூட ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடம் அவங்க போய் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, அவருக்கு என்ன நடந்தது, அவர் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் சமாளித்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அங்கே என்ன ஏதுன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாரா, என்ன நடந்தது, இதில் தான் இன்றைக்கி நம்ம என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை சொல்லும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன்? ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மெர்லின் ஹவுஸ். அந்த மெர்லின் என்ற அந்த அக்கா அந்த வீட்டில் இறந்து எந்த மாதிரி அமானுஷமான பிரச்சனைகள் என்ன நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல தான் இனி நம்ம பேச போகிறோம். ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மெர்லின் ஹவுஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு ஹாண்டடான ஒரு ஹவுஸ்ங்க இது. ஸோ ஒரு அப்பா பொண்ணு ஒரு அழகாக வாழ்ந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு வளர்த்து வாழ்ந்த ஒரு வீடு. அந்த இடத்துல தான் குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலாகி அந்த குழந்தை இறந்துருக்காங்க சூசைட் பண்ணி. அதுக்கப்புறம் அவரும் மன உளைச்சலாகி இறந்து அந்த இடம் ஹாண்டடாகி இப்போ அபேண்டட் ஆகிட்டு அந்த இடத்துல உயிரோடு வாழ வேண்டியவங்க அவங்களே இப்போ ஆன்மாவாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தடுத்து அந்த சரௌண்டிங்கில் யாராலையுமே நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. காரணம் அவங்களோட மனசோட வலி, அவங்களால அதை அடுத்தவங்க கிட்ட அவங்க காட்டக்கூடிய வழியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த மெர்லின் ஹவுஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி கௌதம் அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆல்ரெடி இந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா ஸ்பூக்கி கௌதம் அலோன் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணியிருப்பார். அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்புறமா கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டோடு அவர் போயிருப்பார். ஸோ உள்ளே ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஃபஸ்ட்டு யாரும் இருக்காங்க செக் பண்ணிக்கிறேன். ஹலோ மெர்லின் அக்கா, உங்களை பார்க்கறதுக்காக தம்பிங்க 2 பேர் வந்திருக்கோம். உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களாமே? அங்கே உள்ளார வர சொல்கிறீங்களா எங்களை? ஸோ உள்ளே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா அபேண்டடான ஒரு இடத்துல நீங்கள் நோட் பண்ணலாம். ஒன்று
தவறான சில விஷயங்கள் நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சிலது நடக்கும். ட்ரிங்க் பண்ணுவாங்க, பாட்டில்ஸ் அங்கே இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அமானுஷ்யமான சில பிரச்சனைகளும் இருக்கும், இல்லை சைக்கோ தொல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களும் நடக்கலை. டோரு விண்டோ எதையுமே யாரும் உடைக்கலை, எடுத்துகிட்டு போகல. அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கிட்ட நெருங்கிறதுக்கே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது அந்த மெர்லின் ஹவுஸில். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெர்லின் என்ற பேரை அவங்க உச்சரித்தாலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். இது அவரோட சோலோ ஹண்ட் வீடியோஸ்லேயே அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோலையும் அவர் கிளியராக சொல்லுவார். என்னடா என்னோட பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா என் பேரை சொல்லாதன்னு சொல்கிறாங்க. அவன் பேர் தான் நமக்கு தெரியாத, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? தெரியும். உங்கள் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன் உங்கள் பேர் பிடிக்கலையா? உங்கள் பேர் நல்லா தானே இருக்கு. மெர்லின் அக்கா நல்ல பேர் தானக்கா உங்கள் பேர் மெர்லின். இந்த டோர் வந்து அடிச்சது. நம்ம வெளியே இருந்தப்ப இந்த டோர் ஸோ நம்ம மெர்லின் என்ற பேரை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே காட்டுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்து போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே இந்த வீடியோவில் சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே அவங்க போவாங்க. அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போவார். கூட வந்த நண்பர் கொஞ்சம் பயப்பட்டாலும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போவார். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கனால இந்த ரூம்லேருந்து சவுண்டு வருதா, இந்த ரூம்லேருந்து சவுண்டு வருதா, இங்கேருந்து அலறல் சத்தம் கேட்குதான்றதே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட ரூம்ஸ், விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க போக ஆரம்பித்த உடனே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முனுங்கள், சின்ன சின்ன சவுண்டு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உள்ளே வந்து ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கேட்டாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா கூட இருக்க நண்பன் பயந்தாலும் நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு எப்பயும் போல் வந்து அடுத்தடுத்து அவங்க போகிறாங்க. ஒவ்வொரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்கும்போது இவர் டவுட்ஸை கிளியர் பண்ணுறாரு. எப்படின்னா இதே இடத்துக்குள்ள நான் முன்னாடி வரும்போது அவங்க பேரை சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஆனால் இப்போது அவங்களே வாலில் எழுதியிருக்காங்க, டேடி ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி பாரு அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. இது அவங்க எழுதுந்தா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல, இங்கே பாரு நிறைய மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரதருக்கு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு பிளேஸாக வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகணுன்னா போகிறாங்க. அப்பா பொண்ணு 2 பேர் அதில் வந்து அவங்க பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து அதனாலே வந்து டிப்ரெஷனில் போயிட்டு இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு இறந்தனாலே வந்து அவங்க பொண்ணு இறந்த துக்கம் தாங்க முடியாமல் அவங்க அப்பாவும் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த இடத்துல வந்து தவறிட்டார். இது என்னது? DADY டேடி சேவ் மீ, சேவ் மீ அப்படின்னு டேடி சேவ் மீன் போட்டிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ வந்து இந்த மாதிரியான வேர்டிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய நேமை சொல்லாத அப்படின்றதுலாம் வந்து இல்லவே இல்லை. இப்போ ஆனால் நிறைய வந்து அங்கே வேர்டிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டேடி சேவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கை தானே இது, கையை போட்டு போகிறாங்க. அவங்க தான் எழுதுனவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதை இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? உங்களோட அப்பாவும் உங்கள் கூட தானே இருக்காரு. அவர் தவறிட்டாரு, அதனால அவரும் உங்கள் கூட தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகும்போது சில இடத்துல ரொம்ப பயங்கரமான சவுண்டு, ரொம்ப ஆக்ரோஷமான சவுண்ட்லாம் கேட்கும்போது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடுறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க. இங்கே பார்த்த மாதிரி இருக்காங்க, பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் இவரால் வந்து அதை சரியான முறையில் வந்து இன்னும் டேரெக்டாக அதை ஃபேஸ் பண்ண மாதிரி இன்னும் கண்ணில் சரியாக மாட்டலை.
ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அவங்க பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட வந்திருக்க அந்த நண்பரையும் வந்து தைரியமாக இருக்க சொல்லிவிட்டு அடுத்தடுத்து போயிட்டு ஒரு மெயின் ரூம் கிட்ட அவங்க போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு இடத்துல சவுண்ட் கேட்குது, அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, இவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்புறம் 2 பேரும் வந்து ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு ரூமை க்ராஸ் பண்ணும்போது சடனாக டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சுடுது. அதாவது கௌதமை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு ரூம்லேயும் இவர் வந்து பேக்கில் இருக்க ஒரு ரூம்லேயும் வச்சு கரெக்டாக டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஏதோ டவுட்டாகவே இருக்கிறாங்க. ஏதோ ரிச்சுவல் ஏதாவது பண்ணாங்களா தெரியல, என்னன்னு எனக்கு தெரியல. ஹலோ, இந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. உள்ள மாட்டிக்கணுமா? ரைட்டாக இருக்குறா. இதை தொடடா. உடைச்சிருக்குதுடா. இந்த டோர் நான் வந்தேன்டா, அந்த டோர் ஓபன் பண்றா. அந்த டைட்டா இருக்குதுடா. டோர் லாக் ஆகுதுடா. உங்களை வந்து எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வரல. இது மொத்தமா லாக் ஆயிடுச்சு, ஃபுல்லா லாக் ஆயிடுச்சுண்ணா. இங்கே எல்லா டோரும் லாக் பண்ணுப்பா. க்ளோஸ் பண்ண உடனே அவர் வந்து உள்ளே மாட்டிட்டார். அவர் நண்பர் கூட போனவர் அவர் மாட்டிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமாக பதட்டம் வரும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பதட்டப்படாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ அந்த பயப்படுறவங்கள பொசஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்மாக்களோட வேலை. ஸோ பொசஸ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் பொசஸ் பண்ணி அவங்களும் ஏதாவது பண்ணலாம், கூட வந்திருக்கவங்களும் ஏதாவது பண்ணலாம். அதனால் கௌதம் வந்து அவர் லாக்கான உடனே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் கன்வே பண்ணுறாரு. ஸோ பயப்படாத, பதட்டப்படாத, இரு எதனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் டோர் ஒரு வழியாக ஓப்பன் ஆகுது. இவங்க எப்பயும் போல் 2 பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ திரும்ப அவங்களுக்கு எந்த டோரை திரும்பினாலும் அதே சவுண்டு, அதே பிரச்சனை, அதே சில விஷயங்கள் அடுத்தடுத்து அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆன்மா கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணால் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இது இதே மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கௌதம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்பரையும் போட்டுவிட்டு டவுசிங் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களால் எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? வாய்ஸ் கேட்குதுடா. வர முடியும் நினைக்கிறேன். போதுண்ணா, அப்படியே கொஞ்சம் நகருதுண்ணா, நடந்து போதுண்ணா. நோ ஓகே, இப்போ நீங்கள் எங்கள் முன்னாடி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் வாக்கை காப்பாற்றுனீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம். நாங்களும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் நின்னா கூட எங்களுக்கு போதும். நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல, உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஆல்ரெடி உங்கள் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ரொம்பவே பாசம் வச்சுருந்து அவரும் உங்கள் மேலே இந்த ஏக்கத்திலே வந்து அவரும் இந்த இடத்துல இறந்துட்டாரு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்கள் அப்பாவும் இங்கே தானே இருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் இப்படி அழ வேண்டியவே வேணாம்.
ஸோ உங்களுக்கு வந்து எதனால் நான் உதவி பண்ணணுமா, என்ன செய்யணும், எதனால் எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணால் நீங்கள் வந்து விசிபிளாக வந்து எங்கிட்ட பேசுவீங்களா, நாங்கள் எல்லாத்தையும் லைட்டை ஆஃப் பண்ணிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அவருக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேசலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் அவுட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணும்போது ஸோ நைட் விஷனை மட்டும் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிவிட்டு பக்காவாக செட் பண்ணிவிட்டு லைட் அவுட் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து கௌதம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் இருக்கார், மெயின் ரூமில் இருக்கார். அவர் நண்பரை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஏதாவது நடந்தால் இங்கேயோடு முடிஞ்சிடும், அங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்கார வச்சுட்டு இவர் இங்கே வராரு. ஏன்னா இவர் தான் வந்து நம்ம கோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு நம்ம கௌதம். ஸோ கௌதம் வந்து கோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்க இந்த பேச்சு கொடுத்துட்ருக்க இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷனில் கிளியராக கேப்சர் ஆகிட்டே இருக்குது. அது வரைக்கும் எந்த விதமான மூமெண்ட்டுகளும் எதுவுமே கிடையாது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டு அந்த பக்கத்தில் இருக்க ரூம் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காரு கீழே. அவருக்கு பின்னாடி வந்து சடனாக வந்து ஒரு நிழல் நிற்கிதுங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து இந்த இடத்துல எல்லா லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அமர் ஜாக்கிரதையாக இரு, ஓகேவா? எதுவுமே பேசாத. சப்போஸ் உனக்கு வந்து பயமாக இருந்ததுன்னா நீ வந்து கண்ணை மூடிடு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி எல்லா லைட்டையும் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். உங்கள் பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க, நாங்கள் அதே மாதிரி உங்கள் பேரை நாங்கள் சொல்லலை. இப்போ நீங்கள் எங்கள் 2 பேர்த்துல யார் கூட வேணால் வந்து நீங்கள் பேசலாம். என் கூட வந்து பேச முடியுமா? இங்க உங்க அப்பாவும் இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல உங்க அப்பாவும் இருக்காரு தானே? இப்போ இந்த இடத்துல நீங்க 2 ஆளுமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேர்த்துல யார் வேணா என் கூட வந்து பேசலாம். உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்கள் கண்டிப்பா பார்க்கிறோம். உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா ஏதாவது சத்தத்தை மூலியமா எங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நான் கேட்கிறேன் ஒன்று ஒன்றா. இப்போ கேட்டதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அவங்கள்ட்ட நம்மளோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டபோது ஓகே, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க, எங்கள் பக்கத்தில் வர முடியும்னு. அது கேட்க நானும் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக பீச் பேக்கில் தான் இருக்கோம். உங்களால் எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? அவருக்கு வந்து தெரியல, அந்த நண்பருக்கு நான் உட்காந்துட்டு இருக்கிறது கிளியராக தெரியல, பின்னாடி நிழல் வந்துச்சா இல்லையான்றது அவருக்கு தெரியல. ஸோ கௌதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல் பேசிகிட்டு இருக்காரு. ஆன்மா இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. இந்த மீன்வெயில் கேப்பில் ஆன்மா சடனாக அந்த ரூம் பர்டிகுலராக அந்த நண்பர் இருந்த அந்த ரூமை வந்து சடனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரை இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க. இல்லைண்ணா, ஏன்னா அது உடம்புல சிலுக்கிற மாதிரி இருக்குண்ணா. என்னண்ணா சொல்லணும், நல்லா இருக்க சொல்கிறோம். இருடா என்னடா இழுத்துட்டு வந்து போலீஸ் வாங்கினாங்க. சரி ஓகே சரி ஒன்றும் இல்லை ஏதோ அடிக்கடி படுத்துதான் உனக்கு இந்த இடத்துல இன்சீஸ் எப்படி உனக்கு இருக்குது? நான் இந்த மாதிரிலாம் வேண்டாம். இல்லடா, எதுவுமே இங்கே வரல, எதுவுமே இல்லை, நீ பயப்படாது. இல்லைண்ணா, எத்தனை தெரியலண்ணா. கையிச்சு நான் இப்போ வந்து அந்த பேய் அந்த உருவம் தானே எடுத்துன்னு போயிருக்காங்க. கௌதம் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை திறந்து ஒருபடியாக அழுத்தி திறந்துட்டு அவர் வந்து எப்பயும் போல் உள்ளே போகிறாரு. என்னடா ஆச்சு ஒன்றாவது சொல்லிட்டு போகிறாரு.
அவர் அங்கே போயிட்டு அவர் ஆறுதல் படுத்தி சரி பண்ணி பண்ணுறாரு. அதுக்குள்ளே அவர் ஒரு மாதிரி பயம், பதட்டம், ஒரு கண்ணீர், அதோட பயத்தோட அவர் ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சால்வ் பண்ணி சமாளித்து இரு வெயிட் பண்ணு, நம்ம முடிச்சுட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்காக தான், கரெக்டு தான், நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தோம், ஆனாலும் இவங்க வந்து இந்தளவுக்கு பண்ணுறாங்க, சரி இது என்னென்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே பார்க்குறாங்க. ஒரு வழியாக வந்து போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க விசிபிள் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள், அவங்களுக்கு பதில் கொடுக்க வரல, கம்யூனிகேட் பண்ணலை, அவங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க வரவே இல்லை. ஏன்னா கௌதம் லாஸ்ட் வீடியோவில் போடும்போது அவங்க பேரை சொன்னாலே கோவப்படுறவங்க, இந்த தடவை டேடி ஹெல்ப் மீ அப்படின்ற வேர்ட்ஸ் அங்கங்கே எழுதியிருக்காங்க, எல்லாமே போயிருக்கு. ஸோ இது எல்லாமே சேஞ்சஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி கூட வந்த நண்பரையும் பத்திரமா கூப்பிட்டு போகலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த நண்பரை ஒரு கதவுல தனியாக போட்டு லாக் பண்ணி ஒரு பயம் காமிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரை சமாளித்து எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆன்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த பேசலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஆன்மா அவரோட நண்பரை இழுத்துக்கிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் இது எதனா ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, போராடுறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இதுக்கப்புறம் செட் ஆகாது, இவங்க வந்து எதுக்குமே பதில் கொடுக்குற மாதிரியும் இல்லை, கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியும் இல்லை, சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்காகாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஓகே நாங்கள் இங்கே கிளம்பிடுறோம், உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர மாட்டோம், ஓகேவா? வெளியில் சொல்லுது உள்ளே போக கைஸ் நாங்கள் இதோட இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஏன்னா வந்து நாங்கள் கேட்ட பிறகு வந்து அவங்க வந்து அப்பியரன்ஸ் வந்து காட்டிட்டாங்க. நான் அவங்கள பார்த்துட்டேன் நைட் விஷனில். சரி நம்ம கூட ஏதாவது பேசுவாங்க, அவங்களுக்கு எதாவது தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி எதாவது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வந்து கொஞ்ச நேரம் நான் நின்று அந்த சின்ன கேப்பில் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா டம்முன்னு அடிச்சுது. அந்த அடித்த கேப்பில் நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளும் அமர் அங்கே உள்ளார போயிட்டான். உள்ளார போல நான் எதாவது இழுத்த மாதிரி இருந்தது. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஓகே வா, ஏதாவது வெளில போய் பேசிக்கலாம், வா முன்னாடி போங்க, முன்னாடி போ, வா முன்னாடி வா. ஒன்றும் இல்லை போகும். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கும் வந்து சேஃப் கிடையாது, அவங்களும் சரியான பதிலை கொடுக்கல. ஸோ நம்ம கூட வந்த நண்பருக்கும் அது ஆபத்தாக இருக்குது, ஏன்னா அடுத்தடுத்து அவரை தான் டார்கெட் பண்ணுது. ஸோ இது மாதிரி இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா சரி இதோட போதும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் அவரோட நைட் விஷன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மா கிட்ட லாஸ்ட்டாக ஒரு பதிலை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து வேகமாக வெளியே போகிறாங்க. ஸோ கிளம்புறாங்க. ஸோ இதில் அவர் அந்த அலோன் எக்ஸ்ப்ளோரிங்கில் எந்த அளவுக்கு அவர் ஃபேஸ் பண்ணாரோ அதில் இந்த அளவுக்கு முழுக்க அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க வேண்டிய சில விஷயங்களையும் எல்லாமே அவர் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. ஆனால் அவர் எல்லாமே அதை தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணி அவரை காப்பாற்றி முடிஞ்ச வரைக்கும் வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அவருக்கு பதில் கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தைரியமாக ஃபேஸ் பண்ணி முழுமையாக அந்த விஷயத்த என்ன ஏதுன்றதை ஒரு கிளாரிட்டி பண்ணிவிட்டு ஸோ அவர் கொஞ்சமாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்திருக்காரு. ஒரு வழியாக அவர் நண்பரையும் காப்பாற்றிட்டு அவர் வழியாக வெளியே வந்துட்டார். ஸோ இதுக்கு மேலே இங்கே வேண்டாம், அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெர்லின் ஹவுஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்ட பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் மெர்லின் ஹவுஸ் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்ஸ், இந்த மெர்லின் ஹவுஸ் இவங்களோட ஃபீட்பேக்ஸ், இவங்களோட ஃபேமிலியோட அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, உங்கள் மனசுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதில் இருக்கிற கமெண்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சூப்பரான ஃபீட்பேக்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஏரியாலையும் உங்கள் ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி ஹாண்டடான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாண்டடான பில்டிங்கோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவுப்படுத்துங்க. அதில் இருக்கிற சூப்பரான வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவை கொடுத்துடலாம். அடுத்த வீடியோ உங்கள்தாவை கொடுக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.